வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியே சுற்றி வளைத்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்துள்ளது. மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி அதிமுக செல்ல வேண்டும் என்றால், ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட முக்கிய பெரிய தலைகள் எல்லாம் இந்த கோரிக்கையை வைத்திருப்பதாகவும், கட்சிக்குள் மீண்டும் ஒரு உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருப்பதாகவும், மிகப்பெரிய அளவில் அதிமுக விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்தில் இருந்து வரிசையாக அதிமுக தோல்விகளை தான் சந்தித்துள்ளது. கிட்டத்தட்ட 10 தேர்தல்களில் தோல்வியை மட்டும்தான் சந்தித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு முதல் ஆர்கே நகர் இடைத்தேர்தல், 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அதேபோல் 2021 சட்டசபை தேர்தல், 2024 தற்பொழுது மக்களவை தேர்தலிலும் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவியுள்ளது. மீண்டும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் முடியும் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக இருப்பது அதிமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்படுவதற்கு மீண்டும் ஒரு ஏற்பாடாக இது பார்க்கப்படுகிறது. ஒன்றை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். அதிமுக இப்படி பிரிந்து கிடப்பதால் ஆளும் கட்சியான திமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். 2026க்குள் அதிமுக ஒன்றிணையாமல் காலதாமதம் செய்து எடப்பாடி தன்னுடைய கட்டுப்பாட்டில்தான் அதிமுக இருக்க வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட்டை இழந்து, எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து அதிமுகவை இழுத்து மூட வேண்டியதுதான் என்றும் தற்பொழுது பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. எடப்பாடி எதிர்த்து முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை இணைக்கலாமா? அதிமுகவை இணைத்தால் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்பாரா அல்லது சசிகலா அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்பாரா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.